சில இதை பார்க்கும்போது இவங்கெல்லாம் போகிற இடம் தான் பரலோகம்னா நமக்கு வேணாம்பா, அது நான் வேற எங்கேயாவது போய்க்கிறேன் இருக்க மாதிரி இருக்கும். உம்முன்னு இருப்பாங்க, ஸ்டிஃப் ஆகிடுவாங்க, அப்படியே செய்யக்கூடாது, அப்படியே இருக்கணும். யாராவது கொஞ்சம் அப்படி சிரிச்சா கையை தட்டக்கூடாது, கையை தூக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே நிற்கணும். இந்த காலத்து வாலிபர்கள் வந்து பார்க்குறான் சபையை, வந்து பார்த்துட்டு எல்லாம் விரைச்சி போயிருக்கிறாங்க, ஃப்ரீஸ் ஆகி ஐஸில் வச்ச மாதிரி இருக்கிறாங்க. அவன் சொல்கிறான், பரலோகம் இப்படி தான் இருக்க போகிறதுன்றே, இவங்கெல்லாம் பரலோகம் தானே போகிறாங்க, அப்போ நான் வேற எங்கேயாவது போகிறேன், இந்த பரலோகம் எனக்கு வேணவே வேண்டாம், இவங்க போகிற பரலோகம் எனக்கு வேண்டவே வேண்டாம். யார் உண்டாக்குனது அந்த எண்ணத்தை? நம்ம தான் உண்டாக்குறோம். சபையை வந்து பார்த்த உடனே அவன் நினைக்கணும், அடே அப்பா இதுவே எப்படி இருக்குன்னா பரலோகம் எப்படி இருக்கும். சபையில் வந்து நீ உட்காந்துக்கிட்டு எப்படா முடியும், போர் அடிக்குது, வெளியே கிளம்பலான்னு காத்துட்டு இருந்தான்னா, அப்போ நம்ம அதை போர் அடிக்கிற விதத்தில் நடத்துகிறோம். அப்போ அவனுக்கு என்ன உண்டாகுது? பரலோகத்தில் போயிட்டு நாளெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டுருப்பாங்க போல இருக்குது, நாளெல்லாம் பாட்டு பாட சொல்லுவாங்க போல இருக்குது, அங்கே மட்டும் போயிடக்கூடாது, வாழ்க்கையே கோயில் ஆகிடும், வேணாம், அப்படி தான் நினைப்பான். சபையை எப்படி நடத்தணும்னா, வந்து உட்கார்ந்து எந்திரிச்சு போகும்போது ஐயோ முடிஞ்சு போச்சே, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும், 9 மணின்னா 8 மணிக்கே நான் போய் அங்கே உட்காந்துக்க போகிறேன், சீக்கிரம் வரட்டும், அங்கே போய் நான் உட்காந்து இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்குனே சபைக்கு நான் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டா பரலோகத்தை பற்றி சரியான பிக்சரை கொடுத்துட்றான் அவனுக்கு. அப்போ அவன் நிச்சயமாக இந்த இயேசுவை நான் பின்பற்ற போகிறேன், இங்கேயும் பரலோகம் அங்கேயும் பரலோகம், இங்கேயே ஓரளவுக்கு அனுபவிக்கலாம், இதை காட்டலாம் 1000 மடங்கு அதிகமாக பரலோகத்தை அங்கே போய் நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு உண்டாகிவிடும்.